லாஸ்ட்லியா ரொம்ப நாளாக இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ உங்ககிட்ட நான் அதை சொல்லியே தீரணும். லவ் யூ லாஸ்ட்லியா. ஐ லவ் யூ கனகா. ரோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? சரி. இல்லை திடீர்னு நடந்து வந்துகிட்டே இருந்த ஒரு இடத்துல பார்த்தேன், மரத்தில் அப்படியே செடியில் அப்படியே இருந்தது. அப்படியே உங்கள் பறிச்சு ஏரியாவில் இருக்காங்க? ஆமாம், வர வழியில் ஒரு பார்க்கில் வந்து ரோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. யாராவது ஆயாதா பார்த்தாங்கன்னா கூட பறித்து வியாபாரம் பண்ணலாம். பட் அதுக்காக நான் வரல. ஓகே. பறிச்சுட்டு வந்தேன். இந்த ரோஸோட ஸ்டெம்மில் இருக்க இந்த லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் என் மனசில் இருக்கிற விஷயம் வாடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இல்லை, இந்த ரோஸ் வந்து என்கிட்ட இருக்கிறத தாண்டி இதை நீ வச்சுருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற லீவ்ஸ் மாதிரி நான் வாட மாட்டேன், உன் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா இது? இல்ல ஐயா, நான் சாம்பிளுக்கு தான் ரோஸை கொடுத்தேன். நீங்க நிஜமா ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க அதுதானுங்க கேட்டீங்க. இல்ல கரெக்ட் நல்லா தான் இருந்தது. அதான் எல்லாம் ரசிச்சுட்டாங்களே, சூப்பர். இருங்க, அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நீங்க இன் ரிட்டர்ன் அதை சொல்லி அப்படி வாங்குறீங்க, சொல்லுங்க. ஐ லவ் யூ. எனக்கு கனகா கேரக்டரில் சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். கனகா கேரக்டர் நான் பண்ணுறது பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுக்குறது. நீங்களும் பொண்ணாக இருக்கீங்க. பரவாயில்ல. லாஸ்ட்லியா நான் வந்து ரொம்ப நாளாக இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ உங்ககிட்ட நான் அதை சொல்லியே தீரணும். கடையில் போயிட்டு ரோஸ் கேட்டேன், அந்த ஆயா வந்து இதுதான் கொடுத்தாங்க. கொஞ்சம் பார்க்க பய மாதிரி தான் இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. லவ் யூ லாஸ்ட்லியா. ஐ லவ் யூ கனகா. நீங்க அவரோட இதில் அந்த எதுக்கு அது அப்படியே அவங்க ஸ்டைலில் எதுக்கு இந்த மாதிரி இந்த படத்தில் ஹவ் வாஸ் இட் வித் ஹரி அண்ட் அந்த ஒரு ஸ்டோரி லைன் சொல்லும் பொழுது யூ ஃபெல்ட் இட் கம்ஃபர்டபுளா? சில விஷயங்கள் இவரும் அருணும் வந்து டிரெக்டரும் வந்து ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இயர்ஸாகவே தெரியும். ஸோ நான் தான் வந்து நியூ ஃபேஸ். ஸோ ரிஹர்சல் போகும்போதே எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் அப்படி தான், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். செகண்ட் டே அப்போலாம் வந்து ஹரிலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயா இருக்கட்டும், இல்லைனா ரிஹர்சல் அப்போவா இருக்கட்டும், ஹரி வந்து ஓகே இந்த பொண்ணு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக இறங்கி வந்து பேசுறதா இருக்கட்டும், ரிஹர்சல் அப்போ திரும்ப திரும்ப கேட்குறதா இருக்கட்டும். டிரெக்டர் கூட அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா நடிச்சு காமிப்பார். வேறு என்னோட கேரக்டராக இருக்கட்டும், இவரோடதாக இருக்கட்டும், நடிச்சு காமிப்பார். அவருக்கு நான் நேசமணின்னு ஒரு பேர் வேறு வச்சுருக்கேன், அவருக்கு தெரியாது. அவர் அசிஸ்டன்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். என்ன உங்கள் டிரெக்டர் அங்கே பாருங்கள், ஒரு கேப் போட்டிருப்பாரு, அதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட்டு, நடந்து வர மைக்கை வேற இங்கே மாட்டிடுவார், அப்படியே நடப்பார், பம்மை வேற பின்னாடி இப்படி வச்சுட்டு நடந்துட்டுருவார். ஸோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி காமெடியாக இருப்பார். ஸோ நான் தூரத்துலேருந்து பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன்.